அனைவருக்கும் வணக்கம். இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. நாம் இன்னைக்கு தெய்வம் தந்த திருப்புகழிலிருந்து செல்வ செழிப்பை தருகின்ற ஒரு பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னங்க தெய்வம் தந்த திருப்புகழ்? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருப்புகழ் அருணகிரிநாதரால் பாடப்பட்டது. அருணகிரிநாதர் அதை எப்படி பாடினார்? சாகலான்னு முடிவெடுத்து அருணகிரிநாதர் கோபுரத்துலேருந்து கீழே குதித்தார். அப்போ முருகப்பெருமான் அவரை காப்பாற்றினார். காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் தான் கையில் இருக்க வேளால் அவர் நாக்கில் எழுதி அருணகிரி தமிழால் என்னைய பாடு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினார். அதனால மட்டும் இந்த பெயர் வரலங்க. அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார், முருகன்தான் தனக்குள்ளேருந்து பாடுறதா. அதனால தான் இதுக்கு பேர் தெய்வம் தந்த திருப்புகழ். முருகப்பெருமானே இந்த பாடல்களை பாடியிருக்காருன்னா இந்த பாடல்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். சரி, இப்போ அந்த பாடலை பார்ப்போம். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே செனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதென்ன குறை இவ்வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீது ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமலும் மணமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதையா மிகுத்த கண மதுரு நீர் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் பரகதியுமே நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருண தல பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திரு ஏரகத்தின் முருகோனே. இப்போ இந்த பாடலுடைய பொருளை பற்றி பார்ப்போம். உன்னுடைய பாதங்களை அரை நிமிஷம் கூட நினைக்க முடியாத அளவுக்கு இந்த பாவியை வறுமை வாட்டலாமா முருகா? ஏன் எனக்கு கருணை புரியாமல் இருக்க? சிவபெருமான் மகனே, இப்பவே சொல்லு. உன்னுடைய தோள்களில் கடப்ப மலர், வெற்றி மாலை, ரத்ன மாலை, தங்க மாலைன்னு அனைத்தையும் அணிந்த பெருமானே, இதுதான் தருணம். எனக்கு அதிர்ஷ்டமிக்க பெரும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடு. அது கூட சிவஞானம், சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, முக்தி, இதையும் கொடு முருகா. தாமரை போன்ற பாதங்களை போற்றி பாடுவதற்கு அழகான தமிழ் மொழியை கொடுத்த மயில் வீரா, அதிசயம் நிறைந்து இருக்கிற பழனிமலை மேலே தோன்றிய அழகான சுவாமி மலையின் முருகனே. இந்த பாடலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் அழகாக பாடலுக்கு பதம் பிரித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தோடு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலை காலையும் மாலையும் அல்லது பூஜை செய்கிற நேரத்தில் அல்லது எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. ஆனால் சொல்லணுமேனு வெறும் வாய் வார்த்தையால் சொல்லாதீங்க. மனம் ஒன்றி பக்தியோடு சொல்லுங்கள். நான் ஏன் மனம் ஒன்றி சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் சொல்கிற பாட்டோட அதிர்வலைகள் முருகப்பெருமான்கிட்ட போய் சேரும். நம்பிக்கையோடு சொல்லிட்டு வாங்க. முருகப்பெருமான் அருளால் செல்வ செழிப்போட, சமுதாயத்தில் நல்ல மதிப்போட, ஞானம் பெருகி அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. நன்றி.